வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆயிஷா பிடெஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தயவங்களோட எஃப்எஃப் ஹை ஸ்கூல் டைரிஸோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபோட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டு எதோட விட்டுருப்பேன் அப்படின்னா, ஐஷு புள்ளி போன பசங்க கிட்டே போயிட்டு நீங்களும் ரேணுவும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ரேணு வந்து அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு இருக்கா. நீங்களும் அவளை செம்மையாக அடிக்கிறீங்க. அவங்க பயங்கரமாக எல்லோரும் வந்து அப்படி ஆடை பார்த்துட்ருக்காங்க. ஒய்யனா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் ரேணு வந்து ஆறாது, அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டு. எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஐஷு வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு வேணாண்டி வேணாம் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே அவளை ஒரு முறைக்கிறீங்க. அவள் அப்படி ப்ளீஸ்டி வேணாண்டி ஐஷோ என்கிட்ட அடி வாங்காத கிளம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போது நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துட்டு இங்கே பேரலிஸா நீ என்ன சொன்னாவல உன் ஷூவை அவள் துடைக்கணுமா? நீ எதை வச்சு துடைச்சா ஐஷோ? அங்கே ஒரு துணி இருந்துச்சு. ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி லேசாவாக பார்க்குறீங்க. அவள் அப்படியே உங்களை முறைச்சிட்ருக்கா. நீங்கள் அவளை அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு என்னம்மா அந்த கையை கொஞ்சம் இன்னும் இறுக்கிப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் இன்னும் டைட்டாக பிடிக்கிறா. அவள் லேசாக வந்து பெயினில் வந்து கத்திட்டுருக்கா. இப்போ விட்டு சொல்கிறீ விட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி அவள் கத்திட்டுருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்து ஸ்மார்க் பண்ணிட்டேன். இப்போது அவள் விடணும்னா நீ வந்து ஐஷோட ஷூவை துடைக்கணும், புரியுதா? முடியாது. அப்படியா ரேணு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் இன்னும் டைட்டாக முறுக்குறா. அவள் அப்படி பண்ணுறேன் விட்டு சொல்ல அவளை அப்படின்ற மாதிரி அவள் கத்திட்டுருக்கா. சரி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் அதே மாதிரி செய்கிறான். இப்போது லிசா அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. கால் தூக்கி அந்த பெஞ்ச் மேலே வெய் மச்சான் வெய் ஐஷு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும் போதே அவள் எடுத்து வச்சிடறா. லிசா அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. நீங்கள் லிசாவை பார்த்துட்டு என்ன நின்றுட்டுருக்கா தொட அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் அப்படியே எதை வச்சு துடைக்கிறது? ஏதோ ஒரு துணியை வச்சு டிங்குன்னு ஆட்டுவியா, கறி துணியை. எங்கே அந்த துணி அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவள் கையில் தான் இருக்குது. இது கோச்சஃப் அதுதான்மா கறி துணி. மூக்கு சொல்லியெல்லாம் பண்ணுறிய. ஆனால் வேணாம் இது வந்து என் தங்கத்தோட காலிலலாம் படக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அதான் உன் கோட்டு இருக்கே அதை வச்சு துடைக்கிறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவள் அப்படியே பயங்கரமாக மறைக்கிறா. ஓ அது கூட்டு கொஞ்சம் ஓவரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரேணுகிட்ட சொல்கிறீங்க. அவள் அப்படியே சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்கா. சரி அதெல்லாம் வேணாம், அவ்வளோ பெருசாலாம் பண்ணுறதில்ல. ஒன் டை இருக்குல்ல டை அதை கழட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே பார்த்துட்டுருக்கா. கழட்டுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் அப்படியே ஸ்லோவாக கழட்டிட்டு இப்போ தொட அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் அப்படியே நின்றுட்டுருக்கா. தொட்டடி அப்படின்ற மாதிரி அப்படியே அவள் முடிய பிடிக்கிறீங்க. அவள் பெயினில் வலிக்குது, அவளுக்கு அப்படியே பெயினில் கத்திக்கிட்டே துடைக்கிறா ஐஷோட ஷூவை. நீங்கள் அப்படியே பார்த்து ஸ்மாக் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த சைடு ரேணுவும் தான். ஆனால் ஐஷுக்கு செம்ம பயமாக இருக்குது. பிரின்சிபல் வரைக்கும் போண்டி போனால் பார்த்துக்கலாம் நீ மூடு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை சொல்லிவிட்டு அவள் வந்து துடைச்சிட்ருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஷூவை துடைச்சிட்டா. இப்போது அவள் எழுந்து நிற்கும் போது நீங்கள் ஐஷு அந்த காலவை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது லிசாக்கு ஷாக்காக இருக்குது. அவள் ஒரு ஷூவை தான் துடைச்சா. நீ 2 ஷூவை துடைச்சிட்டு போ, என்ன வேலை பார்த்தா ஒழுங்காக வேலை பார்க்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே குட்டுமோ அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. ஐஷு அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி வேணான்ற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண்ணிலே வந்து வெய்ய அப்படின்ற மாதிரி மிரட்டுறீங்க. அவளும் பயந்துட்டு வைக்கிறா. லிசாவும் துடைக்கிறா. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுது. இப்படியே நீங்கள் வந்து அப்படியே கெத்தாக வந்து கிளாஸ் ரூம் போயிட்டுருக்கீங்க. ஸ்கூலே உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணுவீங்களா அப்படின்றது இப்போ தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ரைட் சைடில் ரேணு, லெஃப்ட் சைடில் ஐஷு 2 பேர் மேலேயும் தோளில் கை போட்டுட்டு நீங்கள் பாட்டு கெத்தாக வந்து கிளாஸுக்கு போய் உட்காருறீங்க. ஐஷு அப்படியே பார்த்துட்டு நான் வேணான்னு சொன்னேன்லடி, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? இப்போ ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? பிரச்சனை ஆச்சுன்னா பார்த்துக்கலாம், நீ தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காது ஐஷு அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீ ஏன் எல்லாத்துக்கும் பயந்துட்டுருக்கா? ஃபஸ்ட்டு அவளுங்க சொன்னால் நீ செய்யணுமா அதை? இதே நானும் அவ்வளோ தான் என்ன ஆயிருக்கும் நீன்றதுனால அவளுங்க ஈஸியாக பண்ணுறாளுங்க, நீயும் அதுக்கு ஜிங்குஜான் ஆடுறல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐஷு அப்படியே தலை குனிச்சிட்டு நான் என்ன பண்ணுறது, அது என்னோடய நேச்சர். ஆமாம் நேச்சர் மயிறு அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. ரேணு அப்படியே வாயை மூடுடி, யாராவது கேட்டாங்கன்னா அவ்வளோதான். எவன் கேட்டேன் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ரேணும் ஐஷும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு
8th படிக்கிற பையன் வந்து உங்களை பார்க்குறான். அக்கா, ம் இங்கே வயன் அக்கா, ரேணு அக்கா, அப்புறம் ஐஷு அக்காவை கூப்பிட்டாங்க. நம்மளையா? ஆமாக்கா அப்படின்ன மாதிரி அவன் பார்க்குறான். அப்படி இன்னசென்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு வாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, போய் பண்ணுவோம், வாங்க வாங்க அப்படின்ன மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காளுங்க. ஐஷுக்குலாம் செம்ம பயம். இப்போவே கை ஜில்லுனாயி உதற ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. மச்சான் இது திருந்தது மச்சான். சரி விட்டு, அவளுக்கு அதானே நேச்சர் அப்படின்ன மாதிரி ரேணுவும் நீங்களும் அவளோட கையை அப்படியே பிடிச்சிட்டு போகிறீங்க. 3 பேரும் போனால் பிரின்சிபல் ரூமில் நின்றுட்டுருக்காங்க. ஏற்கனவே எலிசாவும் அவங்களோட கேங்கும். நீங்கள் போய் பார்க்குறீங்க. சார் வா ஏன் வா அப்படின்ன மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே போய் நிற்கிறீங்க. இப்போது உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ரேணு, லெஃப்ட் சைடில் ஐஷு, ஐஷுக்கு பக்கத்தில் வந்து லிசாவோட கேங் நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. ஜின்னு அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்புறம் நீ என்ன வயன் அப்படி போய் பண்ணி வச்சுருக்க? உனக்கு நல்ல பொண்ணு தானே, நீ இப்படியே பண்ணுவியா அப்படின்ன மாதிரி அவர் கேட்குறாரு. சார் நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுலாம் இல்லை சார். அவள் பண்ணதுக்கு நான் பதிலடி கொடுத்தேன், அவ்வளோதான். பதிலடி கொடுக்க இது என்ன இதுவா காலேஜுன்னு நினச்சிட்டு இருக்கேன் வயன்? நீ என்னென்ன வேணா செய்யலாம், அது யாரும் கேட்க மாட்டாங்கன்ட்டு. காலேஜில் யாரும் கேட்க மாட்டாங்களா சார் அப்படின்ன மாதிரி ரேணு கேட்குறா. சின்ன அப்படியே முறைகிறாரு. ரேணு அப்படியே பார்த்துட்டு, கேட்டா பாரு இவர் தானே சொன்னார் அப்படின்ன மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. ஐஷுக்கும் சிரிப்பு வருது. அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க 3 பேரும். ஜென்ன அப்படியே பார்த்துட்டு, இந்த வாய்க்கெலாம் குறைச்சல் இல்லை ரேணு, உனக்கு படிக்க சொன்னால் படிக்கிறியா நீ? சார் எனக்கு வராததை செய்ய சொன்னால் நான் எப்படி சார் செய்வேன்? வரதை செய்ய சொல்லுங்க, செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவரோடய மறைச்சிட்டு, ஏன் வயன் உனக்கு அறிவு இல்லையா, இவங்க கூட போய் சேர்றா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ரேணுவும் ஐஷும் அப்படியே பார்த்துட்டு கல்லுங்க. இப்போது ஐஷு தான் டார்கெட்டு. ஏன் ஐஷு, நீ நல்ல பொண்ணு தானே, அமைதியான பொண்ணு தானே, நீ இவ்வளோங்க கூட போய் சேர்ந்துருக்கா அப்படின்ற மாதிரி ஐஷுக்கு ஒரு போடு. நீங்களும் ரேணும் அப்படியே அவளை பார்க்குறீங்க. இதுவா அப்பாவி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜென் அப்படியே மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டாரு. ஏன் வயன் ஏன் இப்படி இருக்க? நீ இவ்வளோ நல்லா படிக்க பொண்ணு, எவ்வளோ நல்ல பொண்ணு, நீ போய் இப்படி இருக்கலாமா? தெரியுது, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரேணு அப்படியே, ஏன் சார் காரணம் நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறா. ஜின் அப்படியே முறைச்சிட்டு, காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரேணு அப்படி பார்த்துட்டு, சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறா. பின்னா நீ தான் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐயோ சார் நானும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. செம்மையாக இருக்குப்பா கூத்து அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். ஜென் அப்படியே பார்த்துட்டு, நீ தான் காரணதோ வாய் அடிக்கிற பற்றியா, நீ தான் காரணம் ரேணு, எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். அடங்கவே மாட்டேங்கிற, படிக்க மாட்டேங்கிற, எதுலையுமே இல்லை, எல்லாத்துலேயும் 0 சார். ஸ்போர்ட்ஸில் நான் தான் சார் கில்லி. ஆமாம் கில்லி சொல்லிலாம் அங்கே வச்சுக்கோ, ஏன்ட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கா. நீங்களா ஏன்டி மொக்க வாங்குற, சினிமா டைலாக்லாம் வேணாம் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் அப்படியே நீ மூடுன்னா மூடு அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கா. ஓகே அசிங்கப்பட்டுக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவரா ரேணுவை கழுவி ஊற்றுறாரு. அப்படியே உங்களை பார்த்துட்டு, நீ நல்ல பொண்ணு தானே, ஏன் இப்படி பண்ணுற? உன் மேலே நாங்கள் எவ்வளோ வந்து நம்பிக்கை வச்சுருக்கோம் தெரியுமா? 12லேயும் நல்ல மார்க் வாங்கி எங்கள் பேரெல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஃபஸ்ட்டு இந்த ரேணுக்கிட்ட சேர்றதை நிறுத்து, அப்போ தான் நீ நல்லா இருப்ப. இந்த மாதிரி புத்தியெல்லாம் உனக்கு அவள் தான் சொல்லி கொடுக்குறா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ரேணுக்கும் ஐஷுக்கும் செம்ம ஷாக்கு. எது இவன் எங்க கூட சேர்ந்தா இப்படி இருக்காளா அப்படின்ற மாதிரி ரேணு பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ரேணு அப்படியே பார்த்துட்டு வழங்கும், இந்த ஆளுக்கு மண்டையில் அறிவு இல்லைன்றது நிரூபிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கா. ஐஷுக்கும் அதே தான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவர் பார்த்துட்டு திருப்பி ரேணுவை தான் அசிங்கப்படுத்திருக்காரு. இவ கூட சேர்றதுனால தான் நீ இப்படி இருக்க, இல்லைனா நீ உருப்பிட்டுருவா அப்படி இப்படின்னு திட்டுறாரு. அப்படியே ரேணு ஐஷு உங்களை பார்த்துட்டு, எங்கள் சங்க தலைவியே இவ தான், இவர் என்னன்னா இவ இல்லை நாங்கள் இல்லைன்னா இவர் நல்லா இருந்துருவாளாம், கிழிஞ்சுது. ஏன் சார் இப்படி இருக்கீங்க மக்கு சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி ரேணு பார்த்துட்ருக்கா. ஜின்னு கத்த வேண்டியதெல்லாம் கத்திட்டு, சரி போய் தொலைங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ரேணுவை பார்த்து, ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பாரு, இந்த மாதிரி சண்டைக்குன்னா நல்லா போகிறல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரேணு அப்படி பார்த்துட்டு, சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி அவள் வெளியே வந்துடுறா. நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டு, ஏன்டி உனக்கு இந்த வாயே பின்ன அம்மா படி அதான் எனக்கு வரலன்னு தெரியல, ஸோ அம்மா அதிலே குத்திட்டு இருந்தா எப்படி மச்சான், சரி விட அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது லிசா கேங் வராங்க. அவங்கள அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு, மச்சான் சிலுக்கு மாதிரியே போதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
பார்த்து சிரிச்சிட்டு, ஆமாம் மச்சான் சிலுக்கு ரொம்ப தான் சிலிப்பின்னு போகுது அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. ஐஷு பார்த்துட்டு, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, வாய் அடக்கி தான் வைங்களேன்டி, வாய மூடு, நாங்கள் தானே பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறா. நிஜம் பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பவன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அனுபவிக்கிறதா தான் நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம், நீ எதுவும் சொல்லத்தாள், புரியுதா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரேணு பார்த்துட்டு, ஆமாம் உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. லிசாக்கு செம்ம கோவம் வருது, நீங்களாம் சிரிச்சுட்டே போகிறீங்க. இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. எக்ஸாம்லாம் வந்து முடிஞ்சிருக்கோம். நீங்களா ஏப்பா மச்சான் பாஸ் ஆயிட வேண்டிய அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ரேணு ஐஷும் செருப்பை கழட்டி அடிப்போம், எப்படி செருப்பை சாணியில் முக்கியம் அடிப்போம், நீலாம் வெறும் பாஸ் ஆவான்னு சொன்னால் அவ்வளோதான், மச்சான் அடிஷ்னலாக வாங்குறாடிவ அப்படின்ற மாதிரி ரேணு வந்து ஐஷோ பார்த்து சொல்லிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே சிரித்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நான் கூப்பிட்றேன்டி, ஒரு கொஷின் சொல்கிறேன்னு கூப்பிட்றேன், தொடப்ப கட்ட திரும்பலையே அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. ஐஷு பார்த்துட்டு, அதெல்லாம் நான் எதோ எழுதியிருக்கேன், மேபி ஒரு 50-60 வரலாம் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறா. ரேணு பார்த்துட்டு, இவளுங்க 60-50 நான் பாஸ் ஆகனே தெரில, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் எழுதி வச்சுருக்கேன், உனக்கு ஒரு கொஷின் தெரியுமா மச்சான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ரேணு அப்படி பார்த்துட்டு, அதான் நீ எனக்கு கொட்டி ஒன்று சொல்லி குத்தி, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி ஏதோ பாஸ் ஆனால் சரி, அதான் சொல்கிறேன், நீ 1 minute எழுதிட்டேன் மச்சான், அப்போ பாஸ் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டுருக்கா. இப்படியே வந்து மேம் வராங்க. மேம் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரேணுவோட பேப்பரை தான் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு, இது யாரோட பேப்பர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரேணு வந்து கை தூக்குறா. ஏவா ரேணு ஃபஸ்ட் டைம் பாஸ் ஆகிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ரேணுக்கு ஒரே சந்தோஷம், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு நின்றுட்டு இருக்கும் போது மேம் பார்த்துட்டு, 1 wordsலாம் கரெக்டு, ஏதோ ஒரு 2 சம் போட்டிருக்கேன், ஓகே half கரெக்டு, எப்படி சம்மு நீயா போட்டியா, நானே போட்டேன் மேம், எனக்கு வயன் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. குட், வயன் சொல்லி கொடுத்தா, வயனை பார்த்து 1 words எழுதினேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவளுக்கு ஒரே ஷாக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டு, அப்படியே வந்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சு பேர் கூடவா காப்பி அடிப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்துட்டு, வாட் ஆஃபீஸர் கொடுக்க அவள் பேருக்கு எழுதிட்டியா, ஐயோ அப்படின்ற மாதிரி அவள் நின்றுட்டுருக்கா. மேம் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு, எப்போ உன் பேர் வயன்னு மாற்றினேன், அது மேம் இப்போ போய் மாற்றிடலான்னு இருக்கேன் மேம். இப்போ போய் மாற்றிடலான்னு இருக்கேன். ஆமாம் மேம், நாளைக்கே போய் என் பேரை மாற்றுறேன் மேம். எதுக்கு, இதில் போட்டதுனால அங்கே மாத்திரையா, இல்லை அங்கே மாத்திரனால இங்கே போட்டியா, அது அப்படின்ற மாதிரி அவள் மூஞ்சிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஐஷுக்கும் இங்கே அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்பு விட்டா நீங்கள் 2 பேரும் கத்தி சிரிச்சிடுவீங்க. அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, வாயில் கையை வச்சுட்டு. ரேணு பார்த்துட்டு, தொடப்பு கட்டிங்க, நான் இங்கே அசிங்கப்படுறேன், இதுங்க சிரிச்சிட்ருக்க பாரு அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டுருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. மேம் அப்படியே ஒன்றைத்தான் என்ன அங்கே பாருவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவள் அப்படி பார்த்துட்டு, மேம் அது அவன் என் ஃப்ரெண்டில் மேம், அது ஏதோ ஒரு நினப்பில் அவள் பேர் எழுதியிருப்பேன் மேம். எழுதுவேன், நீ எழுதுவேன், எந்த பேப்பர்லேயும் உன் பேரில் பதிலாக அவள் பேர் இல்லை, இதில் மட்டும் அவள் பேர் வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ரேணு பார்த்துட்டு, செத்தேன் நான் அப்படின்ற மாதிரி அவள் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பயங்கரமாக கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அவங்க வந்து ஜங்குக்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படியே பார்த்துட்டு, ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜங்குக் பார்த்துட்டு, மேம் நான் உன்னை இவளுக்கு தானே சொல்லிக் கொடுக்க சொன்னேன். ஆமாம் மேம், நீ இவளுக்கு சொல்லிக் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த ஜங்குக், அது அப்படின்ற மாதிரி ரேணு மறைக்கிறான். பார்த்துட்டு, தொடப்பு கட்டிங்க என்ன எதுக்கு மாட்டிக்கிறான், சனி பூச்சான் அப்படின்ற மாதிரி அவள் திரும்பிக்கிறா. ஜங்குக் அப்படியே, மேம் அவள் தான் மேம் படிக்க வரல அப்படின்னும் போது மேம் அப்படியே முறைக்கிறாங்க. தொடப்ப கட்டி எப்போ என்னை கூப்பிட்டான், பின்னாடி சொல்லுவேன், மேம் அப்படின்னா மேம் என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. 2 பேரும் மாற்றி இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. மேம்க்கு டென்ஷன் ஆகிட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா தான் படிக்கிறீங்க, ஜங்குக்கு அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அவ்வளோ தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு, சொல்லி கொடுக்குறேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போ, உன்னை எங்கே குறை சொன்னேன், நீ எதுக்கு திருப்பி வயன் பக்கத்துலேயே உட்காடுற, இப்போ ப்ளேஸ் மாற்றாமா போகிறேன் மேம் அப்படின்ற மாதிரி அவள் போய் ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா. திருப்பிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் டைம் நீங்கள் ரேணு ஐஷு 3 பேரை சைக்கிளில் கிளம்புறீங்க. அதுவும் அவங்க 3 பேரும் அதே மாதிரி பைக்கில் வந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜெமின் வந்து அப்படியே பஸ்ஸில் ஏறுறான். பின்னாடி யாஷியும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஏறுறாங்க. யாஷி அப்படியே ஒரு 3 சீட்ஸ் தள்ளி உட்காந்துட்ருக்க ஜெமினியை தான் பார்த்துட்ருக்கா. அவள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, மச்சான்
என்ன உங்கள் ஆளை இன்னைக்கு ரொம்ப சைட் அடிக்கிற போல. ஏண்டி நான் தினமும் அவரை அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். ஆஹா, எனக்கு தான் தெரியலையா? ஆமாம், உனக்கு தான் தெரியல, வாய் மூடிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் யாஷி வந்து சொல்கிறா. அப்படியே ஜிம்னை பார்த்துட்டு அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஜிம்மன் வந்து அப்படியே புக்ஸ் படிச்சுட்ருக்கான். அந்த காற்று வரும்போது அவனோட ஹேர்லாம் வந்து பறக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆன பார்த்துட்ருக்கா. அவள் ஃப்ரெண்டு அப்படியே தலையில் அடிச்சிட்டு, யாஷி நாயே, ஃபஸ்ட்டு அவனை அப்படி பார்க்குறது நிறுத்து. என்னால் அவரை பார்க்காம இருக்க முடியாது. நீ வேறு அவன் இவன்லாம் சொல்லாத, புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி யாஷி வந்து அவள் ஃப்ரெண்டை கத்திகிட்ருக்கா. சரிம்மா தாயே, உங்கள் புருஷரை நான் ஒன்றும் சொல்லலை. மச்சான் அப்போ சொல்லாதடி அப்படின்ற மாதிரி அவள் வைக்கப்படுறா. அவள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, கருமோ இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யாஷி அப்படியே முறைச்சிட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் சொல்லாத, அப்படி தான் சொல்வேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. விட்டுடி அப்படின்ற மாதிரி இவள் திருப்பி வந்து சின்ன பார்க்க ஆரம்பிச்சிடறா. அவள் பார்த்துட்டு, இது தேரவே தெரியாது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. இப்போது நம்மளை ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா நமக்கு அது தோணும்ல, யாரோ பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஜெமினுக்கும் அந்த மாதிரி தான். என்னடா நம்மளை யாரோ பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா யாஷி தான் உட்காந்து பேண்டு பார்த்துட்ருக்கா. அப்படியே ஜெமின் பார்த்துட்டு, என்ன இவன் எப்படி பார்க்குறா அப்படின்ற மாதிரி திருப்பி பார்க்குறான். ஆனால் யாஷி, நீ என்ன வேணா பாரு, நான் உன்னை தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அப்படியே பேண்ட் பார்த்துட்ருக்கா. ஜெமின் பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணு இப்படி பார்க்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு மாதிரி அவன் எப்படி யோசிச்சுட்டு, சரி நமக்கேனா, அவன் எதையோ கூட பார்க்கலாம், ஏதோ கூட யோசிச்சுட்டு கூட இருக்கலாம், நமக்கேனா அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி வந்து புக் படிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போது யாஷி வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்கான். ஏன்னா ஜிம்மன் வந்து அவளை பார்த்துட்டானா. ஸோ அவன் வந்து செம்ம ஜாலியாக இருக்கா. உங்ககிட்ட வந்துட்டு, ஹேய் பையன் நாயே அப்படின்ற மாதிரி வரா. என்ன போது இப்படி வரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் யாரையாவது ப்ரப்போஸ் பண்ணி அவன் ஓகே சொல்லிட்டானா என்ன, அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஏன் நீ பண்ண மாட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பண்ணுறேன் தான். பண்ணுறியா? இல்லை சும்மா சொன்னேன்டி, உன்ட்ட நான் கலை கூட சொல்லக்கூடாதா என்ன. சரி நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்து அவளே பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஒரு மாதிரி வெக்கப்படுறா, சிரிக்கிறா, சினுங்கிறா. நீங்கள் அப்படியே அவளே பார்த்துட்ருக்கீங்க. என்ன இந்த மூதேவி இன்னைக்கு சரியில்லையே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கா. சரி எப்படியோ போய் தொலை மூதேவி அப்படின்ற மாதிரி விட்டுடுறீங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, எங்கே போகிற? நான் வந்து ஸ்டடீஸ்க்கு ரேணு கூட படிக்க போகிறேன். ரேணு கூடயா? அந்த முதவே படிக்காது. அவள் அப்படி சொல்லாதீங்கம்மா. இல்லடி, அவள் படிக்க மாட்டாளா, அதனால சொன்னேன். என்ன என் பொண்ணு மாதிரி தான் அவளும், அதனால தான் நான் அவளை அப்படி சொன்னேன். தெரியுது, நீ அவளை உரிமைலாம் சொல்கிற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் படிக்க தான் போகிறோம். நிஜமாவா? நிஜமா எனக்கு வந்து ஜிமின் சீனியர் சொல்லித்தரேன்னு இருக்காரு. ஓ ஜிம்முன்னா அப்பப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முன்னு அப்பப்போன்ற அந்த பிள்ளை நல்லா படிக்கண்டி, அது தெரிஞ்சதுனால தான் அவர் கூட போய் படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து புக்ஸை தூக்கிட்டு வெளியே போயிட்டு கதை வச்சுட்டீங்க. ரேணு பார்த்தா பேன்னு தூங்கிட்டு இருக்கா போல். மூதேவி கழுதாச்சி தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, வாடா என்னடா புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், படிக்கலான்னு ஆண்டி. அந்த மூதேவி வராது, அது தெரியும் ஆண்டி, அதான் எழுதிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நேராக ஒரு ரூமுக்கு போகிறீங்க. அவனா பேன் தூங்கிட்டு இருக்கா. சனி எப்படி தூங்கிட்டு பாரு அப்படின்ற மாதிரி இடுப்புலேயே ஒன்று உருண்டு போய் விழுறா. சனினே என்னடி இப்படி பண்ணுற, இப்போ இதுக்கு வந்த? படிக்கணும், என்னால் முடியாது, படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முறைக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு பாரம் பார்த்தே நான் மிரட்டுறாமாச்சி அப்படின்ற மாதிரியே அவள் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரா. அப்படியே உங்கள் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வரா. நீங்கள் அப்படியே ஜிம்முன்னு ஒரு வாசலுக்கு போய் நிற்கிறீங்க. அப்படியே கதையை தட்டுறீங்க. ஜிம்முனும் வரான். என்ன வயன் வந்துட்டேன்? படிக்கலாம் தான். சரி ஓகே, இங்கே வேணாம், நம்ம மேலே போய் படிக்கலாம். ஏன் வீட்டில் கெஸ்ட்லாம் இருக்காங்க வயன்? ஓ கெஸ்ட்லாம் இருக்காங்களா, சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம நாளைக்கு கூட படிச்சுக்கலாம். அதனால் படிக்கிறதா இருந்தால் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அது அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜெமினும் போய் அவனோட புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. சரி நீ 3 பேரும் போயிட்டு டெரஸில் உட்காடுறீங்க. நீங்களும் யாரேனும் வாய் சும்மாவே இல்லை, கடன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஜெமின் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்களும் ரேணுவும் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்ன 2 பேரும் படிக்கிறதுக்கு மூடு வந்துட்டீங்க போல்? வந்துட்டோம் சீனியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. என்ன நீலாம் பேச மாட்டியா? பேசம்பா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்கிறா. அவள் வாயை திறந்தா பேசிகிட்டே இருப்பா, உங்களுக்கு தெரியாததா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது தெரியும், ஆனால் எங்கே பார்த்தா தான் பேச மாட்டேங்கிறா. அதான் அவள் அப்படி தான், பாய்ஸ் கிட்டலாம் அவளை பேச மாட்டா. அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான்.
இந்த சைடு எதாச்சியாட்டே வந்து டெரஸ்க்கு வந்திருப்பான். அப்படியே ஜங்கு கிட்ட ஃபோன் பேசிட்டு அப்படியே பார்த்தா நீங்களும் ஜிம்முனும் உட்காந்து போய் படிச்சுட்ருக்கீங்க. ரேணு அந்த சைடு போய் என்னமோ நோண்டிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே ரேணுவை பார்த்துட்டு நாயே படிக்கணும் வா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்ற மாதிரியே அவள் சொல்லிட்டு என்னமோ திருப்பி பண்ணிட்டுருக்கா. இது தேராது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜிம்னை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமன் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜிமன் க்ளோஸாக போயிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்க டேக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய் சராங்க.